வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். ட்ரிபிள் இன்டெக்ரல் சம்ம நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த சம் பார்ப்போம். Evaluate integral 0 to 4, 0 to 2, 0 to 1 x plus y plus z into dz dy dx. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரிபிள் இன்டெக்ரல் தான். பட் இதில் வந்து செகண்ட் மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. அதாவது வேரியபிளாக தனித்தனியாக பிரிக்க முடியாது. சரிங்களா? சமேஷனில் தான் பிரிக்க முடியும். அப்போ நம்ம அது மாதிரி தனித்தனியாக இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, இப்போ இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோன்றது பார்ப்போம். இந்த கொடுத்துருக்க இன்டர்வல் பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து 0 to 4, 0 to 2, 0 to 1 x plus y plus z into dz dy dx. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் இன்னர் இன்டெக்ரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு z. அப்போ இது வந்து z-ஓட லிமிட். அடுத்தது வந்து y, இது y-ஓட லிமிட். அடுத்தது x, இது x-ஓட லிமிட். ஸோ லிமிட்டை வந்து கொஞ்சம் மாற்றாமல் பர்ஃபெக்டாக போடுங்க. சம்மில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் சில சம்மில் ப்ராப்ளம் வருன்றதுனால கரெக்டாக லிமிட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு z-ல பண்ண போகிறேன். இன்னர் இன்டெக்ரலில் வச்சுக்கிறதுனால ஸோ இன்டெக்ரல் 0 to 4, இன்டெக்ரல் 0 to 2, ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z-ல பண்ணுறேன். z-ல பண்ணும்போது இங்கே x இருக்கு. x வந்து வேரிய கான்ஸ்டன்ட்டை இன்டெக்ரல் பண்ணால் xz அப்படின்னு வரும். இதை நிறைய வாட்டி நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு zனா kz. ஸோ அதே தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதை வித் ரெஸ்பெக்ட் டு zல இன்டகிரல் பண்ணும்போது xz அப்படின்னு வரும். ப்ளஸ் ஒய்யும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான் வென் யூ ஆர் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு z, அதனால yzன்னு வந்துடும். ப்ளஸ் z இன்டகிரல் பண்ணும்போது z²/2 வித் ரெஸ்பெக்ட் டு z. சரிங்களா? ஓகே, நவ் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z முடிஞ்சு போச்சு. z-ஓட லிமிட் 0 to 1. So remaining integral dy and dx. சரி, இப்போ நம்ம z-க்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி அடுத்த இன்டெக்ரல் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 to 4, இன்டெக்ரல் 0 to 2, அப்பர் லிமிட் போட்ட போதும் லோயர் லிமிட் 0. அப்பர் லிமிட் z இருக்கிறதுல 1 போட்டிங்கன்னா x plus y plus 1/2. ஸோ z இருக்கிறதுல 1 போட்டேன், லோயர் லிமிட் 0ன்றனால அதை விட்டுட்டேன். ரிமைனிங் இன்டெக்ரல் dy dx. ஓகே, now next integral with respect to y, அந்த y-ஓட லிமிட் வந்து 0 to 2. சரிங்களா? ஸோ அதனால இப்போ நான் y-ல இன்டெல் பண்ண போகிறேன். இன்டெக்ரல் 0 to 4, y-ல இன்டெல் பண்ணும்போது x கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை இன்டெல் பண்ணால் கான்ஸ்டன்ட் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y-ன்றனால இன்ட்டு y. ப்ளஸ் y-ஐ இன்டெல் பண்ணினா y²/2. ப்ளஸ் 1/2 இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட். 1/2 இன்டெல் பண்ணினா 1/2 இன்ட்டு y. அண்ட் லிமிட் ஃபார் y இஸ் 0 to 2. ஸோ இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y முடிஞ்சு போச்சு. ரிமைனிங் இன்டெக்ரல் x வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ லிமிட் போடணும். y இருக்கிற இடத்துல நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்பர் லிமிட் எங்கெல்லாம் y இருக்கோ அங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 போட்டிங்கன்னா 2 into x 2x. இங்கே 2 போட்டிங்கன்னா 2² 4, 4/2 வந்து 2 தான். ப்ளஸ் இங்கே 2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆனால் 1. ஸோ திஸ் இஸ் அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு. லோவர் லிமிட் நம்மளுக்கு தேவையில்லை. into dx. இப்போ இன்டெக்ரல் 0 to 4, 2x plus 3 into dy. ஸோ இப்போ நான் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு பண்ண போதும். எக்ஸில் இன்டெல் பண்ணும்போது 2 into x²/2 ப்ளஸ் 3ன்றது கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் பண்ணால் 3x வித் லிமிட் 0 to 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் 4² வந்து 16 ப்ளஸ் இங்கே 4 போட்டிங்கன்னா 12. லோயர் லிமிட் போட தேவையில்லை 0. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28 தான் இந்த சம்மோட ஆன்சர்.